100 days கெயினோட ஸ்கில்லை ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன். அதுக்கான ஒரு கைண்ட் ஆஃப் எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ தான் இது. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணதுக்கு ரீசன் வெயிட் லாஸோ வெயிட் கெயினோ மசில் பில்டிங்கோ கிடையாது. என்னோட ஸ்கில்ஸ் ஸ்ட்ரென்த் அண்ட் ஸ்பீடை இம்ப்ரூவ் பண்ணுறது தான் மெயின் கோல். அண்ட் முக்கியமாக நான் ரொம்பவே லேசியான பர்சன். ஸோ கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை ட்ரை பண்ணணும் அப்படின்னு தான் அந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணேன். அண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட்டும் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஃபிட்னஸ் அப்படிங்கிறது வெயிட் லிஃப்ட் பண்ணி மசில் பில்ட் பண்ணுறது மட்டும் கிடையாது. அதை தாண்டி நம்மளோட ஃப்ளெக்சிபிலிட்டி, ப்ரீத்திங், மூமெண்ட்ஸ், ஸ்ட்ரென்த்துன்னு நிறைய விஷயம் இருக்குது. அதனால தான் நான் ஃபிட்னஸ்ங்கிற வேர்டுக்கு பதிலாக வெல்னஸ்னு யூஸ் பண்ணுவேன். 100 days வெல்னஸ் சேலஞ்ச் அப்படின்னு என்னோடய அகாடமி நேம் பார்த்தாலும் வே ஆஃப் வெல்னஸ் மார்ஷியல் ஆர்ட் அகாடமி. ஓகே, இப்போது பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் சேலஞ்ச் மூலயமா என்னென்ன சேஞ்சஸ் நடந்திருக்கு அப்படிங்கிறத எனக்கு நானே 10 மார்க்குக்கு எவ்வளோ போட்டுக்கங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம ஃபோக்கஸ் பண்ணது ஸ்கில்ஸ், ஸ்பீட் அண்ட் ஸ்ட்ரென்த். பிஃபோர் த சேலஞ்ச், அதாவது இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு மார்க் போடணும் அப்படின்னா ஒரு 6 out of 10 போடலாம். இப்போது சேலஞ்ச் பண்ணதுக்கு அப்புறம் 7.5 out of 10 கொடுக்கலாம். இது அந்த அளவுக்கு பெரிய டிஃப்ரெண்ட் கிடையாது, பட் இட்ஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஃப்ளெக்சிபிலிட்டி அண்ட் பேலன்ஸ். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 5 out of 10, இப்போது 6 out of 10. நெக்ஸ்ட் டயட். இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 6 out of 10, இப்போது 8 out of 10, விச் இஸ் டூ குட். ஃபைனலி ரொம்ப முக்கியமாக கன்சிஸ்டன்சி. இந்த சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 0 out of 10, இப்போது 7.5லேருந்து 8 out of 10 வரைக்கும் கொடுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த சேலஞ்ச் ஏன் பண்ண அப்படிங்கிற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்குன்னு நம்புகிறேன். 100 days சேலஞ்ச் பண்ணி இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது மட்டும் கிடையாது. கண்டென்ட்டை கன்சியூம் மட்டுமே பண்ணிகிட்டு இருந்தேன்னா இப்போ க்ரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் பீப்புள் நம்மளை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ அப்படிங்கிற பயம் இப்போ சுத்தமாக இல்லை. நெக்ஸ்ட் கோல் என்னோட எக்ஸ்ட்ரீம் வெர்ஷனாக அச்சீவ் பண்ணுறது தான். அதுக்கு முன்னாடி நிறைய ஒர்க் பண்ண வேண்டியது இருக்குது. இன்ஜூரிஸ் இருக்குது, இன்ஜூரிஸ்லாம் கொஞ்சம் சரி பண்ணணும். அண்ட் நிறைய ஸ்கில்ஸ் பெண்டிங்கில் இருக்குது. அதிலலாம் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணணும். மேபி நெக்ஸ்ட் இயர் அந்த சேலஞ்சை பண்ணலாம். அந்த சேலஞ்ச் இந்த அளவுக்கு போரிங்காக இருக்காது கண்டிப்பாக. சரி, அப்போது என்ன மாதிரி கண்டென்ட் இனிமேல் இந்த சேனலில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆக்சுவலாக ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா, இப்போ நான் ஹெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா ஹெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் வரும். வெல்த்தில் ஃபோக்கஸ் பண்ணேன் அப்படின்னா வெல்த் ரிலேட்டட் கண்டென்ட் வரும். ட்ராவல் பண்ணேன் அப்படின்னா ட்ராவல் கண்டென்ட். நான் என்ன லேர்ன் பண்ணுறனோ, நான் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறனோ அதை தான் இங்கே ஷேர் பண்ணுவேன். ஸோ இதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டஃபோட உங்களும் மீட் பண்ணுறேன். Stay away.